Hi friends, welcome to Cashew. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா and ரொம்ப மைல்டா இருக்கக்கூடிய white vegetable kurma தாங்க பார்க்க போறோம். அத நம்ம vegetable stew னு சொல்வாங்க. ஆப்பம் கூட அதுக்கு அப்புறமா ரோட்டி ஃபுல்கா இது கூடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த white kurma. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான ingredientsலாம் நான் என்னன்னு சொல்றேன். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 5 ல இருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கீரி, ஒரு கொத்து கறிவேப்பிலை, அப்புறம் தேவைப்படுற காய்கறிகள் அதாவது கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு நான் எடுத்துர்க்கேன். நீங்க காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாம இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 5 ல இருந்து 6 முந்திரி பருப்பை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல நைஸா விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட அந்த கிரேவியோட பேஸே. அதனால இத நீங்க ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இதுல 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் நான் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல 2 பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், 2 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாற அளவுக்கு வதக்கினா போதுங்க. அதுக்கப்புறம் இதில் நாம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நாம கட் பண்ணி வச்சிருந்தீங்களா பச்சை மிளகாய், நம்ம இதுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஒயிட் கலரில் தான் இந்த குருமா இருக்கும். அதனால் அந்த பச்சை மிளகாவோட காரம் தான் இந்த குருமாவுக்கு. அதனால் ஒரு 5 ல இருந்து 6 பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் சேர்த்துட்டு கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த காய்கறிகள்லாம் எண்ணெயில் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கோகோனட் பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி, அதாவது குக்கரோட விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் விசில் ஓப்பன் பண்ணுங்கள். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மைல்டான டேஸ்ட்டில் இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ரொம்ப ஒரு கேரளா டேஸ்ட் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கடைசியாக நாம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாங்க. இந்த சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவந்திகா ஜூம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.